இங்கேருந்து ரெடி காலையிலேயே அலாரம் வச்சு எழுந்துச்சிட்டு அவங்களும் ரெடி ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு தேவையான டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் பையனையும் கூட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க காரை பிடிச்சி ட்ரெயின் ஏறி அவங்க வேலைக்கு போய் செம்ம டயர்டில் உட்காந்துருக்காங்க. இவங்க வேலையில் உட்காந்துருக்கும் போது ஒரு ஃபோன் வருது. அட்டன் பண்ணால் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் பேசுகிறான். என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்குறான். இவங்க முதல்ல தெரியலன்னு சொல்லும் போது அவங்க அண்ணன் பேரை சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் இருக்குது, உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு, வெளிநாட்டில் தானே இருக்காருன்னு அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போ எதுக்கு கால் பண்ணேன்னு கேட்டால், இல்லை நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பழைய பாட்டு ஒன்று கேட்டேன், அது கேட்டவொன்னே ஒரு ஞாபகம் வந்துருச்சு, நீ ஸ்கூல் டைம்லலாம் எப்படி பாடுவ, அதை மறந்துட்டியா, உன் பாட்டை கேட்கறதுக்கு எவ்வளோ பேர் இருப்போம் அப்படின்னோடனே இவங்களும் எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னோட பாட்டு திறமையெல்லாம் விட்டுறாத, அதெல்லாம் கண்டினியூ பண்ணு, எல்லாருக்குமே அது கிடச்சிடாதுன்ன உடனே இவங்களும் தனியாக பாத்ரூமில் போய் பாவம் அதை நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க ட்ரெயினில் போகும்போது யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. சின்ன வயசுலேயே அவங்க அப்பா வீணை வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த வீணையை வச்சு இவங்க அழகாக பாடிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு டைமில் அதே அப்பாவே இதுக்கப்புறம் நீ பாடக்கூடாது, பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் பொண்ணு பார்க்க வரும்போது மட்டும் அந்த வீணையை வச்சு இவங்களை பாட சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் எப்பயும் போல் அலாரம் வச்சு எந்திரிச்சு இவங்க கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொன்னது தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இவங்களும் பாட ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சூப்பராக பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் புருஷனோ திட்டுவான்னு பார்த்தா பாத்ரூம்ல வந்து குழந்தையோட எட்டி பார்த்தவன் அவங்க பாடட்டும்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடுறான். இவங்களும் நல்லா பாடுறமேன்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விட்டு சந்தோஷப்படுறாங்க.